வெல்கம் பேக். ஹெவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிளச்சு பெடல் டவுனாக இருக்குது பாருங்கள். பெடல் டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். கியரும் உள்ள எதுவும் ஃபங்க்ஷன் ஆகலை. வாங்க செக் பண்ணுவோம் வண்டியை. Hino இது 500 பாருங்க. ஆயிலே இல்லை, மாஸ்டர் சிலிண்டர் ஆயிலே இல்லை. கீழே பார்ப்போம் பாருங்கள். பெடல் பண்ண ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது. பெடல் பண்ண ஆயில் பாருங்க பூஸ்டர்லேருந்து லீக் ஆகுது. கிளச்சி பூஸ்டர் இது, கிளச்சி பூஸ்டர்லேருந்து லீக் ஆகுது. வாங்க கழட்டி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு புஷ்ஷாடை கழட்டுவோம். இந்த லாக்கை கழட்டிட்டு புஷ்ஷாடை வெளியில் எடுப்போம். அது ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். ஸ்ப்ரிங் ஒன்று கழட்டி விட்டுட்டு பின்னை கழட்டிட்டு எடுக்கணும். இது பின்னு பாருங்கள் எப்படி ஆயில் லீக் ஆகுது பாருங்கள். உள்ளே கொட்டுது பாருங்கள். உள்ளே சீல் போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு ரிப்பேர் கிட்லாம் கிடைக்காது. நம்ம ஊர் போல் ரிப்பேர் கிட்லாம் கிடைச்சா கழட்டி க்ளீன் பண்ணி சீலை மாற்றலாம். அதெல்லாம் இங்கே கிடைக்காது. கழட்டிட்டு வேறு புதுசாக போட வேண்டியதான். அவ்வளோதான். இது 3 போல்டு, ஃப்ரண்டில் 2 போல்டு வரும், 17 சைஸ் போல்டு. பேக்கில் 1 போல்டு வரும். ஏர்லைன் ஒன்று கழட்டி விட்டுட்டு இது கழட்டி எடுக்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஸ்பேனர் தான் கழட்ட முடியும், பாக்ஸ் கழட்ட முடியாது. ரிங்ஸோ காம்பினேஷனோ இதில் தான் கழட்ட முடியும். கழட்டியாச்சு. ஆயில் பைப்பை கழட்டி விட்டுட்டு வெளியில் எடுத்துருவோம். அதே போல் இந்த ப்ராக்கெட் வராது புதுசில். ப்ராக்கெட்லாம் பழசில் கழட்டி இதில் மாட்டிக்கணும். இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, ப்ராக்கெட்டு ஸ்ப்ரிங் மாட்டுற கிளாமு, ரியரில் ஒரு ப்ராக்கெட்டு, எல்லாமே அதுலேருந்து பழசுலேருந்து கழட்டி புதுசில் ஃபிட் பண்ணிக்கணும். ஓகே. இந்த ஏர் ஸ்க்ரூ மேலே இருக்குது பாருங்கள், ஏர் எடுக்கிறது. அப்படியே டைட் பண்ணிவிட்டு பின்னாடி கரெக்டாக அந்த சப்போர்ட்டிங் கிளாமையும் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு புஷ் ராடு மாட்டிட்டு கரெக்டாக ப்ளே அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த புஷ் ராடு கொஞ்சம் ப்ளே இருந்தால் போகிறோம், அதிகமாக ப்ளே வைக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ளேயோட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளேயை வச்சுட்டு தான் ஸ்ப்ரிங் மாட்டணும். ஸ்ப்ரிங் மாட்டுறதுக்கு முன்னாடி ப்ளேயை செக் பண்ணிக்கணும். இது ஏர்லைன். இது ஏர்லைன் கரெக்டாக அந்த ஃபிட்டிங் அதிலேருந்து கழட்டி இதில் மாட்டி தான் மாட்ட முடியும்.
புதுசில் வந்து அந்த ஃபிட்டிங் வராது. இதுக்கு பேஞ்சா வாஷர்லாம் வந்து ஆயில் லைன் வந்து பேஞ்சா வாஷர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து டைட் பண்ணிக்கணும். எல்லாம் லீக் ஆகும் அது. அதே போல் வந்து பாடியில் ஒராசாத அளவுக்கு ஓஸை வந்து கரெக்டாக வந்து பொசிஷன் வச்சு டைட் பண்ணிடணும். புஷ் ராடு மாட்டிட்டு இது ஸ்பெஷல் லாக் வரும், மிஸ் பண்ணக்கூடாது. ப்ராக்கெட்டும் வந்து ஸ்ப்ரிங் மாட்டுற ப்ராக்கெட் வந்து இதுக்குன்னு வந்து ஸ்பெஷலாக வர்றது. அது இந்த லாக்கு எல்லாமே ப்ளே வச்சுட்டு அது ஏர் எடுப்போம். ஃப்ரண்டில் ஆயிலை ஃபுல்லாக ஊற்றிட்டு மாஸ்டர் சிலிண்டரில் டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணி ஒருத்தர் வந்து பம்ப் பண்ணி எடுத்துடலாம். பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். ஒரு 4 முறை 5 முறை பம்ப் பண்ணி ப்ரெஸ் பண்ண சொல்லிவிட்டு இங்கே லூஸ் பண்ணணும். இல்லை இதுக்குன்னு பம்ப் இருந்தாலும் டைரெக்டாக வந்து பம்ப் பண்ணலாம். பம்ப் பண்ணால் இது போல் எடுக்க தேவையில்லை. இங்கேருந்து பண்ணணும், பூஸ்டர்லேருந்து பண்ணணும். இது தேவையில்லை. ஊற்றிட்டு டேங்கில் ஊற்றிட்டு ஒரு 4 முறை கிளச்சு பெடல் பண்ணி ஏர் எடுத்தால் போதும். பன்னெண்டு சைஸ் வந்து வரும். கீழே வந்து எடுத்தோம்னா மேலே வந்து கொட்டும். அதனால் நம்ம சாக்கெட்டும் போட்டு மேலேருந்து எடுத்தால் போகிறோம். கியர்லாம் உழுது பாருங்கள், அவ்வளோதான். சரியாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்லாம் மாட்டிடலாம். புஷ்ஷாக ஸ்ப்ரிங்கு மாட்டிட்டு மேலே அந்த கேப் டஸ்ட் கப் இருக்கும், அதை வந்து அதில் போட்டு புஷ் பண்ணிடணும். இல்லைன்னா மறுபடியும் ஏர் எடுக்க முடியாது, எல்லாம் மண்ணெல்லாம் போயிட்டு அடைஞ்சிரும். அவ்வளோதான், மாட்டியாச்சு. ஆயில் லெவல் கரெக்டாக லெவலாக ஊற்றினா போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. இது மாஸ்டர் சிலிண்டர். இது ரெண்டுத்தையும் செக் பண்ணணும். பெடல் டவுன் ஆச்சுன்னா மாஸ்டர் சிலிண்டரும் எது அப்படின்ட்டு செக் பண்ணணும். சில டைம் என்னென்னா புஷ் பண்ணால் மாஸ்டர் சிலிண்டர் வந்து ரிட்டர்ன் ஆகும். உள்ளே வந்து வீக் ஆகிடுச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் ஆகும். கீர் வந்து போட முடியாது. அந்த டைம் செக் பண்ணி ப்ராப்பராக அங்கே பின்னாடி லீக் ஆகலை, முன்னாடி இதுவாகுதுன்னா மாற்றிடணும். இது வந்து டீசல் டேங்க்கு Hino 500. இது எல்லா சைட்டுக்கெல்லாம் டீசல் வந்து சைட்டில் ஜென்ரேட்டரு, மற்ற மிஷினு, எக்ஸ்வேட்டரு, புல்டோ, க்ரெயினு, மற்ற எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாம் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக மினி டேங்கர் இது. ஓகே, பெடல் வந்து ஏறிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இது பிடிஓ மூலிமா வேலை செய்யும். இது பிடிஓ பம்ப் மூலிமா இது வந்து டீசல் வந்து வேலை செய்யும். கியர்லாம் செக் பண்ணுவோம், உழுதுங்களா, அது கரெக்டாக உழுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணணும்.
பெடல் ப்ரெஸ் பண்ணாலும் அப்படியே நிற்கணும். நிற்கலைன்னா ரிட்டர்ன் ஆச்சுன்னா மாஸ்டர் சிலிண்டர் போச்சு, மாஸ்டர் சிலிண்டர் மாறணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய டெக்னிக்கல் வீடியோட வரேன் பாருங்கள். பிடிஓ பம்பு, இதுதான் பிடிஓ பம்பு, டீசல் பம்ப் பண்ணி வெளியில் பாருங்க வால்வு பிடிஓக்கு போயிட்டு பிடிஓலேருந்து வெளியில் வரும். பாருங்க மீட்ரு எவ்வளோ லிட்ரு போடுறோம் வண்டிக்குன்ட்டு எழுதணும். ஓகே, மினி பெட்ரோல் பங்க் போல் இது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோட வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வண்டியை செக் பண்ணி ட்ரான்ஸ்பர் கொடுத்துருவோம். அவ்வளோதான், டிரைவர் எடுத்துகிட்டு போய்டுவார். ஓகே, நெக்ஸ்ட்டு நல்ல டெக்னிக்கல் ஃபால்ட்டோடு வரேன். பாய் பாய்.